Hi, hello, welcome to Learning Sun City friends. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற வேலைவாய்ப்பு வீடியோ பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் சித்தா நிறுவனத்திலிருந்து வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வேலைக்கான முழு தகவல்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் இது வரைக்கும் பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்கள் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நீங்கள் உடனுக்குடன் பெற நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல்கள் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 23/2/2019 அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 10 விதமான போஸ்ட் கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து 18 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நிறுவனம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது. ஸோ அரும்பாக்கம் சென்னையில் வந்து தான் இந்த சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் சித்தா நிறுவனம் வந்து இருக்குது. ஸோ ஆயுஷ் நிறுவனத்துக்கு கீழே ஒன் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் தான். ஸோ இந்த கவுன்சில் ஃபார் த ரிசர்ச் இன் சித்தா நிறுவனம்க்கு அண்ட் 10 விதமான போஸ்ட் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து 18 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் ஆஃபீஸர், ரிசர்ச் அசிஸ்டன்ட், ஸ்டாஃப் நர்ஸு, சித்தா ஃபார்மசிஸ்ட்டு, லேப் டெக்னீஷியன், லேப் அட்டெண்டன்ட், தெரபிஸ்ட்டு, டிரைவர் போன்ற 10 விதமான போஸ்ட்டு 18 விதமான வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த வயது வரம்பு அதெல்லாமல் சேலரி டீட்டெயில் இது எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ வந்து இறுதி வரையும் பாருங்கள். ஸோ இதில் வந்து எல்லா விதமான போஸ்ட்டுக்கு வந்து எல்லாருனாலும் விண்ணப்பிக்க முடியாது. ஏன்னா வந்து ஒரு சில போஸ்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸுமே கேட்டிருக்காங்க. ஸோ இது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய போஸ்ட் எல்லாமே உங்கள் நண்பர்கள் அண்ட் உறவினர்களுக்கு அவர்களுக்கு தெரியப்படுத்தி அவர்களுக்கு மட்டும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். மீதி இருக்கக்கூடிய 1, 2 or 3 போஸ்ட்டுக்கு வந்து நம்ம ஓப்பன் கேண்டிடேட் எல்லோரும் வந்து விண்ணப்பிக்கலாம். ஸோ அந்த போஸ்ட்டே எல்லாத்தையும் நம்ம டீட்டெயில் வந்து பார்க்கலாம். ஓகே. அண்ட் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் ஆஃபீஸர். ஸோ பாட்டனி டிபார்ட்மெண்ட்டில். ஸோ இதுக்கு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா போஸ்ட் பிஜி படிச்சிருக்கணும். ஸோ பிஜி இன் பாட்டனியில் வந்து நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும். அது இல்லாமல் +5 years வந்து எக்ஸ்பீரியன்ஸுமே கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்த வேலைவாய்ப்பு உங்கள் உறவினர்கள் யாராவது இந்த மாதிரி இருக்கக்கூடிய போஸ்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் தெரியப்படுது. அவர்களுக்கு மட்டும் இந்த வேலைவாய்ப்பு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஓகே. அடுத்தபடியாக போஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அசிஸ்டன்ட். இதுவும் வந்து பாட்டனி தான். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா பாட்டனியில் வந்து நீங்கள் டிகிரி படிச்சிடணும். 2 years வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வயதும் பார்த்தீங்கன்னா 30 வயதுக்குள்ளே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி போஸ்ட் எல்லாமே அதிகபட்சம் 30 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க இதுக்கு வந்து விண்ணப்பிக்கணும். அடுத்து வந்து ரிசர்ச் அசிஸ்டன்ட் கெமிஸ்ட்ரி. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிகிரியில் வந்து நீங்கள் வந்து கெமிஸ்ட்ரியில் வந்து டிகிரி வந்து படிச்சிருக்கணும். அது இல்லாமல் 2 years வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே. அண்ட் அது இல்லாமல் போஸ்ட் கிராஜுவேட் கெமிஸ்ட்ரி படிச்சினாலும் இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம். ஸோ நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட்டில் டிகிரி படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடையாது. ஆனால் டிகிரி வந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூஜி டிகிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. பிஜி டிகிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடையாது. அவ்வளோதான் இதில் வந்து வேரி ஆகக்கூடியது. அடுத்து 4ஆவது பார்க்கக்கூடிய போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அசிஸ்டன்ட் ஃபார்மாலஜி. ஸோ ஃபார்மாலஜியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சிஸ் கொடுத்துருங்க. ஸோ 30 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மாலஜி படித்தவங்க மட்டும்தான் இதுக்கு வந்து விண்ணப்பிக்க முடியும். அடுத்து பார்க்கக்கூடிய போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸு. இதுக்கு வந்து 2 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். பே லெவல் 6 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30,000 தான் மந்த்லி சேலரி வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதுதான் வந்து லெவல் 6 பே அப்படிங்கிறது அதான். ஸோ இந்த ஸ்டாஃப் நர்ஸ் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மெட்ரிக் ஆர் அதுக்கு ஈக்குவலண்டு. இது வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் தான். ஆனால் மெயின் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிப்ளமா இன் நர்சிங்கில் வந்து நீங்கள் டிப்ளமா இன் கிரேட் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் வந்து நீங்கள் நர்சிங் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். அதெல்லாம் +1 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதில் அப்படி இல்லைனா பிஎஸ்சி நர்சிங் வந்து நீங்கள் படிச்சிருந்தாலும் இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம். அடுத்த பக்கக்கூடிய நேம் ஆஃப் த போஸ்ட் பார்த்தீங்கன்னா சித்தா ஃபார்மசிஸ்ட். ஸோ இதுக்கு வந்து ஒரு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. மினிமம் 18லேருந்து அதிகபட்சம் 27 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பே லெவல் மேட்ரிக்ஸ் 5 லெவல் வந்து சேலரி வந்து கொடுக்குறாங்க. ஸோ அப்படி பார்த்தோம்னா ஒரு 25,000க்குள்ளே அதுக்கு வந்து சேலரி வந்து இருக்கும். இதுக்கு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 12th ஆர் அதுக்கு ஈக்குவலன். ஸோ 12th படிச்சினால போதும். இல்லைனா அதுக்கு ஈக்குவலன்ட்டு நீங்கள் எது படிச்சிருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். ஸோ அது இல்லாமல் மெயின் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் டிப்ளமா இன் ஃபார்மசியில் வந்து 2 years டூரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். ஸோ டிப்ளமாவில் சித்தா ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக நீங்கள் வந்து படிச்சிருக்கணும். சித்தா அப்படிங்கிற ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட்டு நீ இதில் வந்து இந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு வந்து நீ விண்ணப்பினா சித்தா படிச்சிருக்கணும். ஓகேங்களா? படித்தா மட்டும் இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். ஸோ டிப்ளமாவில் சித்தா படிச்சிருக்கணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12th வந்து படிச்சாலும் போதும் விண்ணப்பிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்க்கக்கூடிய காமனாக இருக்கக்கூடிய போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேப் டெக்னீஷியன். இதுக்கு வந்து எல்லாருனாலும் விண்ணப்பிக்கலாம். 4 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதிகபட்சம் 27 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம். குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th படிச்சிடணும். 12th வந்து வித்து சயின்ஸ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் நீங்கள் வந்து படிச்சிருக்கணும். அது இல்லாமல் டிப்ளமா இன் மெடிக்கல் லெபார்ட்டரி படிச்சிருக்கணும். ஸோ படிச்சுனா இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். +2 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ சப்போஸ் இந்த லேப் டெக்னீஷியன் போஸ்ட் நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு நினச்சா தாராளமாக வந்து விண்ணப்பிக்கலாம். ஸோ அடுத்த பக்கம் போஸ்ட் பார்த்தா லேப் அட்டெண்டட். ஸோ இதுக்கு வந்து காமனானது ஓப்பன் கேண்டிடேட் யாருனாலும் இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். லேப் அட்டெண்டட் போஸ்ட்டு யாருனாலும் விண்ணப்பிக்கலாம். ஸோ இது வந்து 2 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. 25 வயதுக்குள்ளே இருக்கவங்க மட்டும்தான் இதுக்கு வந்து விண்ணப்பிக்கணும்.
குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 12th வந்து பாஸ் பண்ணிக்கணும். 12th ஆர் அதுக்கு ஈக்குவலண்ட். ஸோ நீங்கள் 12th வந்து சயின்ஸ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக நீங்கள் வந்து படிச்சிருக்கணும். படிச்சிருந்தால் இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து வேறு எதுவுமே கிடையாது. டிசேரபிள் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க, அது தேவையில்லை. இல்லைனாலும் இதுக்கு வந்து டிசேரபிள் குவாலிஃபிகேஷன் இருந்தால் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் முன்னுரிமை கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு டிசேரபிள் குவாலிஃபிகேஷன் இல்லை, நான் வெறும் 12th மட்டும் படிச்சிருக்கேன், சயின்ஸ் குரூப் படித்தேன் அப்படின்னா தாராளமாக வந்து இந்த போஸ்ட் வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஸோ 12th சயின்ஸ் குரூப் படித்தவங்க தாராளமாக இந்த போஸ்ட் வந்து லேப் அட்டெண்டர் போஸ்ட் வந்து விண்ணப்பிக்கலாம். அடுத்தபடி நேம் ஆஃப் த போஸ்ட் வந்து தெரபிஸ்ட் சித்தா. ஸோ இதுக்கு வந்து 2 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. வயது வரும்போதே மினிமம் 18லேருந்து அதிகபட்சம் 27 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம். 12th கிளாஸ் பாஸ் பண்ணிக்கணும். ஆர்லாம் அதுக்கு ஈக்குவலண்ட் வித் சயின்ஸ் சப்ஜெக்ட் நீங்கள் படிச்சிருக்கணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் நர்சிங் தெரப்பி வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும். ஸோ அதில் வந்து 2 இயர்ஸ் வந்து டியூரேஷனில் வந்து நீங்கள் அதை வந்து முடிச்சிருக்கணும். முடிச்சிருந்து வந்து இதை வந்து விண்ணப்பிக்கலாம். அடுத்த பார்க்கக்கூடிய போஸ்ட் 10th பார்க்கக்கூடிய போஸ்ட் வந்து டிரைவர். ஸோ ஒரு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதிகபட்சம் 25 வயதுக்குள்ளே இருக்கவங்க இது வந்து விண்ணப்பிக்கலாம். இதுக்கு குவாலிஃபிகேஷன் 12th ஆர் அதுக்கு ஈக்குவலண்ட். அது இல்லாமல் வேலிட் டிரைவர் லைசன்ஸ், லைட் அண்ட் ஹெவி லைசன்ஸ் இருக்கணும். ப்ளஸ் 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸுமே உங்களுக்கு வந்து இருந்தால் இந்த டிரைவர் போஸ்ட் வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தவரை ரிட்டன் எக்ஸாமினேஷன் அண்ட் இன்டர்வியூ மூலமாக வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க. எல்லா ரிசர்வேஷன் அண்ட் அது இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருக்காங்க. ஸோ விண்ணப்பிக்க நினைக்கிறவங்க உங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நல்லா படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் விண்ணப்பிங்க. விண்ணப்பிக்கிறத பொறுத்த வரைக்கும் போஸ்ட் மூலமா விண்ணப்பிக்கணும். அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த பர்டிகுலர் பிடிஎஃப்ல இருக்குது. அதை ஜஸ்ட் பிரிண்ட் அவுட் எடுத்து செல்ஃப் அட்ரஸ்டைய காப்பீஸ் எல்லாத்தையும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் இருக்குது. எல்லாத்தையும் செல்ஃப் அட்ரஸ் பொறுத்து கொடுத்துருக்க அட்ரஸ் வந்து போஸ்ட் மூலமாக விண்ணப்பிச்சிருங்க. ஸோ நாட்கள் வந்து ரொம்ப அதிகமான நாட்கள். ஏன்னா அந்த போஸ்ட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனது 23/2 அதுலேருந்து 60 நாட்கள் டைம் கொடுத்துருக்காங்க. அதனால வந்து 6ஆம் வாரம் நிதானமாக விண்ணப்பிக்கலாம் இந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு. ஸோ மோட் ஆஃப் செலெக்ஷன் சொல்லியாச்சு. ஹவு டு அப்ளை. ஸோ போஸ்ட் மூலியமாக தான் விண்ணப்பிக்கணும். எல்லாத்துலேயும் செல்ஃப் அட்ரஸில் மறக்காமல் போட்டுக்கோங்க. அண்டு அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 200 ஃபார் யூஆர் மற்றும் ஓபிசிக்கு 200. அண்ட் 100 வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ, பிஹெச் அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 100 வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து வாங்குறாங்க. ஸோ விருப்பம் இருக்கிறவங்க தாராளமாக இந்த போஸ்ட்டுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். இதை பற்றி நீங்கள் மேலும் விவரங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் இதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். க்ளோசிங் டேட்டை பொறுத்தவரை 23/4/2019 க்ளோசிங் டேட் வந்து முடிவிடுது. ஸோ அதுக்குள்ளே வந்து கொடுத்துரு அட்ரஸ்க்கு வந்து நம்ம போஸ்ட் மூலமாக விண்ணப்பிக்கணும். மேலும் தகவல்களுக்கு இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிடிஎஃப் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்க்கலாம். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற இன்னொரு வேலைவாய்ப்பு பதிவு மூலமாக நான் உங்களை சந்திக்கிறேன். அதை விட உங்களிலிருந்து விடைபெறுகிறேன். டடா பாய்.